தன்னிடம் பழுதான செகண்ட் ஹேண்ட் கார் விற்கப்பட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் தெரிவிக்க வந்த நபர் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களே சாக கூட விட மாட்டீங்களா? ஏன் நாங்கள் சாகுறது கூட நாங்கள் யாரையும் பர்மிஷன் எடுக்கணுமா? எங்களை வாழ தான் விட மாட்டீங்களா? சாக கூட விட மாட்டீங்களா? எவ்வளோ நாள் நாங்கள் ஒரு போராட முடியும்? ஒரே ஒரு கேஸுக்காக ஏன் சார் எங்களை அடிக்கிறீங்க? தண்ணி ஊத்தாதீங்க சார், தண்ணி ஊத்தாதீங்க. அவசியம் எங்களை ஏதாவது பண்ண விடுங்க, இல்லையே சாவாத விடுங்க. எங்களை எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஐயா நீங்கள் விடுங்க, சட்டையை விடுங்க. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்துல ரகுபதி என்ற நபர் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கிருந்த காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு அவர் மீது நீரை ஊற்றி அவரை காப்பாற்றினார்கள். குறிப்பாக திருவாரூரை சேர்ந்த ரகுபதி என்பவர் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் அவர் துறைமுகம் பகுதியில் 15 ஆண்டுகளாக கார் ஓட்டுநராக பணியாற்றி வருவதாகவும் கொளத்தூரில் செயல்படக்கூடிய கார் 7 கன்சல்டிங் என்ற நிறுவனத்தின் மூலமாக 7 மாதங்கள் முன்பு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்றை XU 500 காரை வாங்கியதாகவும் 6 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த காரை வாங்கிய நிலையில அது பழுதான கார் என்பதை மறைத்தும் அதிக கிலோமீட்டர்கள் ஓடி இருக்கிறது என்பதை மறைத்தும் தன்னை ஏமாற்றி விட்டதாக ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் போலீசார் விசாரணை நடத்தவில்லை என்று 3ஆம் தேதி காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்திருக்கிறார். இருந்த போதிலும் போலீசார் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியதாக கூறி தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்திருக்கிறார். பழுதை சரி செய்ய தேவையான செலவை நிறுவனம் ஏற்க வேண்டும், காரை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி தொடர்ச்சியாக புகார் அளிக்கப்பட்டும் தான் அலங்கழிக்கப்பட்டதாகவும் அதனால் மன உளைச்சலில் இது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது உயர் அதிகாரிகள் தலையிட்டு அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல ராஜமங்கலம் காவல்துறையிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு அவர் கத்திய நிலையில அங்கிருந்த காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு அவர் மீது நீரை ஊற்றி அவரை காப்பாற்றி முதலுதவி சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். பெட்ரோல் ஊற்றிய அவரை உடனடியாக தடுத்ததனால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நாங்க தற்கொலை பண்ணிக்கிற விடுங்க, எங்களுக்கு அதுதான் நீதி. அது விடுங்க, அது விடுங்க. நாங்க தற்கொலை விடுங்க. எங்களை ஏன் நீங்க சாக விட மாட்டீங்க? வாழ விட மாட்டீங்க? எங்களே சாக கூட விட மாட்டீங்களா? ஏன் நாங்க சாகுறது கூட நாங்க யாரையும் பர்மிஷன் எடுக்கணுமா? எங்களை வாழ தான் விட மாட்டீங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.